Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஷாப் நான் சிவா. போன வீடியோல Arduino என்ன அப்படின்றத பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோல Arduino Ide அதாவது Arduino சாஃப்ட்வேர் எப்படி லேப்டாப்ல இல்ல கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே வீடியோக்கு லைக்ஸ் கமெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் ப்ரோக்ராமிங் எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த வீடியோவில் Arduino Ide எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். Arduino Ideனா எதுவும் கிடையாது, அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணி தான் நம்ம கோடிங்கை Arduino போர்டுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ண உடனே அதில் arduino.cc அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த arduino.cc தான் Arduino போர்ட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இங்கே Arduino பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன், சாஃப்ட்வேர், ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். டைம் இருந்ததுன்னா ஒரு தடவை இந்த வெப்சைட்டை நீங்களே கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இங்கே ஹார்ட்வேர்ன்றது ஒரு மார்க்கெட் ஸ்டோர் மாதிரி. அண்ட் கம்யூனிட்டி டேபுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம டைம் இருந்தால் பார்ப்போம். இப்போ சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8.16. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வெர்ஷன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க வெர்ஷன் இதுதான். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எது செட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். விண்டோஸ் 7 விண்டோஸ் 8.1 லினக்ஸ் அண்ட் லினக்ஸ் ஏஆர்எம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பேல ஆப்ரேட் ஆகிற சிஸ்டம். நம்ம ஏற்கனவே ராஸ்பெரி பே வச்சு எப்படி ஒரு கம்ப்யூட்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா லினக்ஸ் ஏஆர்எம் 32 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் 10, அதனால் விண்டோஸ் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நான் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்த உடனே என்ன மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வேலை எதுவுமே கிடையாது. கெட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். அவ்வளோதான். இது ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வரும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு. பட் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனோடனே அப்படியே ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா Arduino Ide ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஒரு தடவையும் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்கள் விண்டோஸ் ஸ்டார்ட் மெனுவில் இது வந்துடும். அதனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸ்டார்ட் அமுத்தி Arduino அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு Arduino சாஃப்ட்வேர் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7க்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்கே விண்டோஸ் ஜிப் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை லினக்ஸ் இல்லை மேக் ஓஎஸ் எதுவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொசீஜர். ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் அப்படில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 500 1000 ப்ராஜெக்ட்ஸ்க்கு மேலேயே இருக்கும். அதுவும் சூப்பராக இருக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸும். உங்களுக்கும் Arduino நிறைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே இங்கே சைன்இன் பண்ணிவிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட்ஸை நீங்களும் அப்லோட் பண்ணலாம். கிட்டத்தட்ட யூடியூப் மாதிரியே தான். பட் Arduino ப்ராஜெக்ட்ஸ், ராஸ்பெரி பை ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரீ டைமில் இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கற்றுக்க முடியும் இங்கேருந்து. ஓகே, நம்ம இது டவுன்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இதை டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் இது எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா Arduino.exe அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும், வேலை முடிஞ்சிருச்சு. நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் இங்கே தான் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த Arduino சிம்பிளே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இது டெஸ்க்டாப்பில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஷார்ட்கட்ஸ் கொடுத்து அதை காப்பி பண்ணி டெஸ்க்டாப்பில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் Arduino Ide எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோஸில் இது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, இது நிறைய சென்சார்ஸ் எப்படி இன்டிகிரேட் பண்ணுறது அப்படின்னு Arduino பற்றி நிறைய கற்றுப்போம். ஸ்டே டியூன்ட். குட் பை.